ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் ட்ரூத் புத்தகத்திற்குண்டான விவிலிய விளக்கங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை மீண்டும் இன்று தொடங்குவோம். வாருங்கள், உங்கள் சார்பாக தந்தைக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை. வணக்கம் ஃபாதர். வணக்கம் வணக்கம். இப்போது இந்த 18வது வசனம் ஒரு எல்லாம் இந்த நகோமி சொல்ல வேண்டியது எல்லாமே சொல்லிட்டாங்க. சிந்திக்க தூண்டுகிற கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள். ஓர்ஃபா போனதை ஒப்பிட்டு சொல்லியிருக்கிறார்கள். என்னோட வருவது உனக்கு எந்த பயனும் இல்லை, லாபமும் இல்லை அப்படின்னு பல விதமாக சொல்லிட்டாங்க. ஆனால் இவர் தனது முடிவிலே உறுதியாக இருக்கின்றார். வற்புறுத்த வேண்டாம், என்னை இனிமேல் எதுவும் தயவுசெய்து சொல்லாதீங்க, அதுக்கு மேலே பேசுகிறதுக்கு வாய்ப்பே இல்லை, அந்த அளவுக்கு சொன்ன பிற்பாடு அவர் என்ன மன உறுதியோடு, 3வது முறையாக பயன்படுத்துகிற வார்த்தை மன உறுதியோடு இருப்பதை கண்டு பாருங்கள். 15வது வசனத்தினுடைய தொடக்கம் பிரிந்து போக மறுத்து விட்டார். அடுத்தது 16வது வசனத்தில் உம்மோடு வராமல் உம்மை விட்டு பிரிந்து போகும்படி என்னை நீர் வற்புறுத்த வேண்டாம். கடைசியாக 3வது முறை அவர் மன உறுதியோடு இருப்பதை கண்டு, மன உறுதியோடு இருப்பதை கண்டு வேறு ஒன்றும் கூறவில்லை. ஸோ ஒரு முடிவுரையை இந்த ஆசிரியர் இங்கே கொண்டு வருகிறார் அவங்களுடைய உரையாடலுக்கு. இனிமேல் நாம் பேசுவதற்கு இனி பயணம் தொடங்கணும். அது அடுத்த வசனத்தில் பாருங்களேன். பின்னர் அவர்கள் தொடர்ந்து பயணம் செய்து பெத்லகேம் ஊரை அடைந்தார்கள். அங்கு அவர்கள் வந்து சேர்ந்ததும் அந்த ஊர் முழுவதிலும் பெரும் பரபரப்பு உண்டாயிற்று. ஊர் பெண்கள் இவள் நகோமிதானே என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள். இந்த வசனத்தை கொஞ்சம் நம்ம ஒரு சில சின்ன சின்ன பிரிவாக பிரித்து நாம் பார்ப்பது பொருள் புரிவதற்கு எளிதாக இருக்கும். பின்னர் அவர்கள் தொடர்ந்து பயணம் செய்து பெத்லகேம் ஊரை அடைந்தார்கள். இப்போது இந்த 18வது வசனம் வரைக்கும் ஒரு காட்சி நிறைவு பெறுகிறது. அது காட்சி எங்கே தொடங்குதுன்னா வசனம் 8. ஆனால் வழியில் நகோமி அவர்களிடம், அந்த வழியில் தான் இதெல்லாம் நடக்குது. ஸோ ஏறக்குறைய 17வது வசனம் வரைக்கும் அவர்கள் உரையாடுகிறார்கள். 18வது வசனம் அதுக்கு ஒரு முடிவுரையை கொடுக்கிறது. எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனி பேசி அவங்களுக்கு இனி திரும்பி பெர்சிஸ்ட் பண்ணுறதுக்கு வழி இல்லை. ஒன்று இப்போது அந்த ஒரு புள்ளியிலிருந்து தங்களது பயணத்தை தொடர்கிறார்கள். எப்படி தொடர்கிறார்கள்? அவர்கள் தொடர்ந்து பயணம் செய்து பெத்லகேம் ஊரை அடைந்தார்கள். They have reached Bethlehem. சரிங்களா? இது மிக முக்கியமானது இந்த இடத்துல. ஏன்னு சொன்னால் இந்த அதிகாரம் எந்த இடத்துல தொடங்குது? புவியியல் ஜாகிரபிக்கல் மோவாப் நாட்டில் தொடங்குது. மோவாப் நாட்டில் இல்லை. இந்த அதிகாரமே இங்கிருந்து தான் பெத்லகேமிலிருந்து தொடங்குது. எங்கே தொடங்குனாங்களோ அதே இடத்துக்கு கொண்டு வந்து இங்கே ஆசிரியர் நிறுத்துகிறார். எலிமெலேக்கும் நகோமி, மக்லோன், கிலியோன் 4 பேரும் பெத்லகேமிலிருந்து, எப்ராத்தா என்று அழைக்கப்படுகிற பெத்லகேமிலிருந்து உயிர் பிழைப்புக்காக போகிற அந்த ஒரு டிபார்ச்சர் பாயிண்டில் இவர்கள் மீண்டும் கொண்டு வந்து சேர்த்துக்கிறாங்க. ஸோ முதலும் முடிவும் பெத்லகேம் ஒரு மிக முக்கியமான ஒரு இடமாக இருக்கிறது. இன்பிட்வீன் மோவாபு அவங்க தங்கியிருந்த இடம்லாம் ஒன்று. ஸோ இவர்கள் மீண்டும் பெத்லகேம் கொண்டு வந்து நிறுத்துகிறார் ஆசிரியர். ஸோ பெத்லகேம் ஊரை வந்து அடைந்தார்கள். அங்கு அவர்கள் வந்து சேர்ந்ததும் அந்த ஊர் முழுவதிலும் பெரும் பரபரப்பு உண்டாயிற்று. இது வந்து ஒரு லிட்ரரி டிவைஸ் என்று சொல்லலாம். விவிலியத்தில் பயன்படுத்துகிற ஒரு இலக்கிய யுக்தி. அதாவது வந்து சேர்ந்த உடனே அந்த அவர்களுடைய ஊர் வந்து சேர்ந்திருக்கிற அந்த நிகழ்ச்சி ஒரு கவன ஈர்ப்பை கொண்டு வருகிறது. ஊர் மக்களுடைய கவன ஈர்ப்பு. அந்த கவன ஈர்ப்பு எப்படி கொண்டுட்டு வர்றாங்க, அதை எப்படி வெளிப்படுத்துகிறாங்கன்னு சொன்னால் ஊர் முழுவதிலும் பெரும் பரபரப்பு உண்டாயிற்று. இதே மாதிரி நம்ம புதிய ஏற்பாட்டில் நாம் பார்க்குறோம் இல்லைங்களா? ஞானிகள்
ஆண்டவர் இயேசுவை தேடி கொண்டு வருகிறார்கள். வந்த உடனே எருசலேமில் ஏரோது அரசரை தான் போய் அவங்க கேட்குறாங்க. யூதர்களுடைய அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவருடைய விண்மீன் எழுதலை கண்டு அவரை வணங்க வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. சொன்ன உடனே ஏரோதனுடைய பதில் மொழி எப்படி இருந்தது? கலக்கம். அவன் பெரும் கலக்கம் அடைந்தான். அது மட்டும் இல்லை, அவனோடு சேர்ந்து எருசலேம் முழுவதும் கலங்கிற்று. அந்த மாதிரி இங்கே ஊர் முழுவதிலும் பெரும் பரபரப்பு உண்டாயிட்டு. அவங்க ஏதோ ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் தான் வந்து சேர்ந்துருப்பாங்க, அது இன்னும் கவனத்துக்கு போயிருக்காது. ஆனால் இங்கே ஆசிரியர் என்ன சொல்கிறாங்க? they have come to their own place, பெத்லகேம். அது வந்து இட் ஹஸ் ரீச்ட் எவ்ரி கார்னர் ஆஃப் பெத்லகேம் அப்படின்றது இங்கே அவர் சொல்ல விரும்புகிற ஒரு செய்தி. எனவே தான் அதை இப்படி ஒரு இலக்கிய யுக்தியாக இங்கே பயன்படுத்தப்படுது. ஊர் முழுவதிலும் பெரும் பரபரப்பு உண்டாயிற்று. அந்த பெரும் பரபரப்பு எப்படி இங்கே சொல்லப்படுகிறது? ஊர் பெண்கள் எகெயின், இங்கே ஆண்களுக்கு இடமே கிடையாது இந்த புத்தகத்தில். இங்கே பாருங்கள், தாய் வீடு, அதே போல் 3 கைம்பெண்கள். இங்கே வந்து மறுபடியும் ஊர் பெண்கள். அவங்க ஒரு கமெண்ட் கொடுக்குறாங்க. என்ன? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இவள் நகோமி தானே என்று தங்களிடையே பேசிக்கொள்ள. ஒரு இயற்கையான ஒரு கேள்வி, ஒரு நேச்சுரலாக வரக்கூடிய. ஏன் அப்படின்னு சொன்னால், பெத்லகேமிலிருந்து அவங்க போய் எத்தனையோ ஆண்டுகள் ஆயிடுச்சு. 10 ஆண்டுகள் அப்படின்னு நம்ம முதல் அதிகாரத்தில் நாம் பார்த்தோம். இவள் நவோமி தானே அப்படின்னு ஒரு தோற்ற மாற்றம், அவர்கள் உடுத்திருக்கிற உடை, கூட இருக்கிற அந்த ரூத் என்கிற மோவாபிய பெண்மணி, இவங்களை பார்த்த உடனே ஒரு தங்களுக்குள்ளே ஒரு கேள்வியோடு அவர்கள் ஆரம்பிக்க, நவோமி தானே, அவர்கள் நவோமி பார்க்கிறார்கள், இருந்தாலும் நவோமி தானே என்கிற ஒரு நியாயமான ஒரு கேள்வி. நம்முடைய வீட்டிலேயோ அல்லது நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸோ பல ஆண்டுகள் கழித்து பிற்பாடு நாம் பார்க்கும்போது கூட அதைத்தான் இப்படித்தான் நாமளும் கேட்போம். எனவே இவர் நவோமி தானே என்று தங்களிடையே பேசி கொண்டார்கள். இது கேட்ட உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க? 20வது வசனம் வாசிங்க. அவரோ, என்னை நகோமி என அழைக்காதீர்கள், மாறா என அழையுங்கள். ஓகே, 20வது வசனம் ஒரு சின்ன ஒரு வசனம். அது ஃபுல்லாக பெயரை அடிப்படையாக கொண்டு இருக்கிறது. என்னை நகோமி என அழைக்காதீர்கள். நாம் ஏற்கனவே பார்த்தோம் 1வது அதிகாரம் 2வது வசனத்தில். நகோமி என்று சொன்னால் இனிமையானவர், சுவையானவர், சுபிட்சமான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியவர். ஆனால் இந்த அம்மாவனுடைய வாழ்க்கையில் அப்படி சுபிட்சம் இல்லை. எல்லாமே ஒரு சோகம், ஒரு இருளான, ஒரு சுனாமி நிறைந்த ஒரு வாழ்க்கையாக தான் இருக்குது. எனவே அவங்க என்ன சொல்கிறாங்க? என்னை நகோமி என அழைக்காதீர்கள். அது என்னுடைய ஃபுட்நோட்டு பார்த்தீங்கன்னா தமிழ் பைபிளில் அழகாக ஒரு ஸ்டார் மார்க் போட்டு கீழே கொடுத்துருக்குறாங்க. எபிரேயத்தில் இன்பம் என்பது பொருள். இன்பமே இல்லை அந்த அம்மாவுடைய வாழ்க்கையில், இனிமையே இல்லை. எனவே அவங்க என்ன சொல்கிறாங்க? மாறா என அழையுங்கள். மாறா என்பது இன்னொரு எபிரேய சொல். மாறா என்றால் கசப்பு. அதையும் நம்ம இப்போ 1:20 எபிரேயத்தில் கசப்பு என்பது பொருள். இந்த மாறாவை குறித்து நாம் எங்கே பார்க்குறோம்? விடுதலை பயணத்தில் பார்க்குறோம். விடுதலை பயணம் 15வது அதிகாரம் 22-23 அந்த செய்தி. அதை கொஞ்சம் எடுத்து வாசிங்க பார்க்கலாம். மோசே இஸ்ரவேலரை செங்கடலிலிருந்து புறப்பட்டு போகச் செய்தார். அவர்கள் 3 நாள்கள் சூர் பாலைநிலத்தில் பயணம் செய்தனர். அங்கு தண்ணீர் எதுவுமே தென்படவில்லை. பின்னர் அவர்கள் மாறாவை சென்றடைந்தனர். மாறாவிலிருந்த தண்ணீரை பருக அவர்களால் இயலவில்லை, அது கசப்பாக இருந்தது. அதனால்தான் அவ்விடத்திற்கு மாறா என்ற பெயர் வழங்கியது. மாறா என்று சொன்னால் கசப்பு. அவங்களுடைய இஸ்ராயல் மக்கள் தங்களது பாலைவன பயணத்தில் தண்ணிக்காக தவித்து கொண்டிருந்த பொழுது அவர்கள் பார்த்த தண்ணீர் அதுதான், சூர் பாலைவனத்தில். இன்றைக்கு கூட அந்த இடத்துக்கு போனால் ஒரு 3 அல்லது 4 கிணறு இருக்குது. ஒரு மிகவும் ஒரு 5 முழம் 6 முழம் அந்த லெவலில் தண்ணி இருக்குது, கசப்பான தண்ணீர். இன்றைக்கும் அதை பார்க்கலாம் நாம் அந்த பயணத்துக்கு அங்கே போகும்போது. மாறா என அழையுங்கள், கசப்பு. ஏன்னா தன்னுடைய வாழ்க்கையில் நடந்தது பூரா எல்லாமே கசப்பான ஒன்று. புலம்பெயர்ந்தது, கணவனை இழந்தது, 2 மகன்களை இழந்தது, அதோடு தனது மருமகள்கள், இளையவர்கள்,
இனி எப்படி வாழப்போகிறோம் அப்படின்ற ஒரு கசப்பான ஒரு நிலை, ஒரு வெறுமை, அதோடு வந்து அந்த அம்மா நிற்கிறாங்க. எப்படி அவங்களுடைய காட்சின்னு சொன்னால், கணவனுடைய வீட்டில் எவ்வளவோ கஷ்டப்பட்டு அடி வாங்கி சித்திரவதைப்படுத்தப்பட்டு தாய் வீட்டிலிருந்து அணிந்துட்டு போன நகையெல்லாம் இழந்து போய் ஒரு முடியெல்லாம் விரித்து போட்டு ஒரு சோகத்தோடு நிற்கிற ஒரு நிற்கதியாக நிற்கிற ஒரு பெண்மணி போல் இந்த தாயினுடைய தோற்றம் இங்கே நமக்கு தென்படுகிறது. எனவே தான் அவங்க உள்ளம் திறந்து சொல்லுகிறார்கள், என்னை மாறா என அழையுங்கள். அதுக்கு ரீசனை அடுத்த வசனத்தில் சொல்கிறாங்க. அதை கொஞ்சம் பார்க்கலாமா? நிறைவுடன் இங்கிருந்து சென்றேன், நிறைவோடு இங்கிருந்து சென்றேன், ஆனால் ஆண்டவர் என்னை வெறுமையாய் திரும்பி வரச் செய்தார். பாருங்க, இதில் 2 கான்ட்ராஸ்ட் வேர்டு, நிறைவு வெறுமை. நிறைவோடு இங்கிருந்து சென்றேன், அப்பத்தின் வீடு பெத்லகேம். ஆனால் ஏற்பட்ட கொடும் பஞ்சத்தினால நான் கணவனோடு 2 மகன்களோடு நான் சென்றேன். அதை விட நிறைவு எதுவும் கிடையாது. நிறைவோடு சென்றேன், ஆனால் போன இடத்திலிருந்து நான் வெறுமையாய் திரும்பி வந்திருக்கிறேன். ஒருவேளை ஆண்டவரை பிரிந்து அவருடைய இந்த அப்பத்தின் வீட்டிலிருந்து நான் பிரிந்து போனதுனாலயா நமக்கு தெரியாது. ஆனால் நான் வெறுமையாய் திரும்பி வர செய்தார். அடுத்தது பாருங்க, ஆண்டவர் என்னை தண்டித்து விட்டார், எல்லாம் வல்லவர் என் மீது துயரத்தை சுமத்தியுள்ளார். இப்படி இருக்க என்னை நகோமி என அழைப்பது ஏன்? இந்த 21வது வசனம் இந்த முதல் அதிகாரம் இதுக்கு முன்பாக நடைபெற்ற அத்தனை சோகமான நிகழ்வுகளையும் இங்கே தொகுத்து காட்டுகிறது. கணவனுடைய இழப்பு, மகன்களுடைய இழப்பு, இவை எல்லாவற்றையும் விட்டு இன்னொரு தூர தேசத்திலிருந்து வருவது எல்லாமே வெறுமையாய் திரும்பி வர செய்தார். 1வது அதிகாரம் 13வது வசனத்தில் நாம் பார்த்தோம், ஆண்டவர் என்னை தண்டித்து விட்டார் என்று. 1:13, ஆண்டவர் என்னை பெருந்துன்பத்தில் ஆழ்த்தியுள்ளார். அந்த பெருந்துன்பம் இதெல்லாம் தான். 21வது வசனத்தில் நாம் பார்க்குறோம், என்னை தண்டித்து விட்டார், எல்லாம் வல்லவர் என் மீது துயரத்தை சுமத்தியுள்ளார். இப்படி இருக்க நான் எப்படி இன்பம் இனிமையானவர் என்று அழைக்கப்பட முடியும்? எனவே மாறா என்று அழையுங்கள். ஸோ ஒரு பெயர் எவ்வளவு தூரம் சிறப்பானது, நம்முடைய வாழ்க்கை எப்படி அது பிரதிபலிக்கிறது என்பதை இங்கே இந்த முதல் அதிகாரத்தில் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அது ஒரு கேள்வியோடு முடிகிறது. 22வது வசனம் இந்த முதல் அதிகாரத்தை முழுமையாக ஒரு இரத்தின சுருக்கமாக கொண்டு படம் பிடித்து காட்டுகிறது. அதை கொஞ்சம் வாசிங்க. இவ்வாறு நகோமியும் அவர் தம் மருமகளான மோவாபிய பெண் ரூத்தும் அந்நாட்டை விட்டு திரும்பி வந்தனர். அவர்கள் பெத்லகேம் ஊர் வந்து சேர்ந்தபோது வார்கோதுமை அறுவடை தொடங்கியிருந்தது. இங்கே பாருங்க, இவ்வாறு, ஸோ தேர்ஃபோர் அப்படின்ற ஒரு முடிவுரை எழுதுகிற ஒரு வார்த்தை. இவ்வாறு நகோமியும் அவர் தம் மருமகளான மோவாபிய பெண், மறுபடியும் ரூத் யார், அவங்களுடைய விலாசம் என்ன, அடையாளம் என்ன, அவருடைய தாய் வீடு எது, அவருடைய கலாச்சாரம் பண்பாடு, இவை எல்லாவற்றையும் இங்கே கொண்டு வந்து காட்டுகிற ஒரு நோக்கத்தோடு இந்த ஆசிரியர் இந்த இடத்துல மோவாபிய பெண் ரூத்து என்ற வார்த்தையை இங்கே பயன்படுத்துகிறார். அந்த நாட்டை விட்டு திரும்பி வந்துட்டாங்க அவங்க. அது ஒரு உண்மை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவங்க இன்னும் மோவாப் நாட்டில் இல்லை, திரும்பி வந்து விட்டார்கள். அவர்கள் பெத்லகேம் ஊர் வந்து சேர்ந்த போது, மறுபடியும் பெத்லகேமுக்கு தான் வந்திருக்கிறாங்க என்பதை உறுதிப்படுத்துவதற்காக அந்த ஊர் பெயர் இங்கே சொல்லப்படுது, அப்பத்தின் வீடு. பெத்லகேம் ஊர் வந்து சேர்ந்தபோது வார்கோதுமை அறுவடை தொடங்கியிருந்தது. இந்த கடைசி வாக்கியம் மிக முக்கியமானது. எங்கே கொடும் பஞ்சம், சாப்பிடுவதற்கு உணவு இல்லை, குடிப்பதற்கு தண்ணி இல்லை, வாழ்வாதாரத்துக்கு போராட்டம், இனி இங்கு இருந்து வாழ்வதற்கு நம்பிக்கையே இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் இழந்த நிலையில் போனாங்க. ஆனால் திரும்பி வருகின்ற பொழுது அதே மண்ணில், அதே பெத்லகேம் அங்கே வார்கோதுமை அறுவடை காலமாக இருக்கிறது. எப்படி ஒரு கான்ட்ராஸ்ட் பாருங்கள். இதுதான் இந்த விவிலியத்துக்கே உரிய ஒரு மிக சிறப்பான ஒரு அம்சம். ஒரு வெறுமை என்று சொல்லி நாம் முடிவெடுத்து போகிறோம், ஆனால் அதே நிலமானது இங்கே அறுவடையை கொடுக்கின்ற ஒரு நிலமாக இருக்கின்றது. இப்படிப்பட்ட அறுவடை பற்றி மோவாபில் நம்ம எதையும் வாசிக்கல. அவங்க போனாங்க, வாழ்ந்தார்கள் என்று இருக்கிறது. எப்படி வாழ்ந்தார்கள், அங்கே பயிர் தொழில் செய்தார்களா, ஆடு மாடு மேய்த்தார்களா, நம்மளுக்கு தெரியாது. வாழ்ந்தார்கள் குறுகிய காலம். ஆனால் எப்படிப்பட்டது, கணவனை இழந்தார், அடுத்த 2 வசனத்திலேயே தனது மகன்களை இழந்தார்,
சோகம் அந்த அவருடைய வாழ்க்கையை நிரப்பி கொண்டது. சந்தோஷம் இல்லை, இனிமையானவள், இன்பமானவள், ஆனால் அது அவர்கள் அனுபவிக்கவே இல்லை கொஞ்சம் கூட. இந்த சோகத்தோடு இவர்கள் திரும்பி வருகிறார்கள். அந்த மண்ணானது வார்கோதுமை அறுவடை ஒரு வரவேற்பு கொடுக்கிற ஒரு நல்ல நிலமாக அது இருக்கின்றது. ஆக இந்த முதல் அதிகாரத்தை நாம் பார்க்கும்போது ஒரு இலக்கிய நயத்தோடு எங்கு இந்த காட்சி ஆரம்பித்ததோ அதே இடத்துல இந்த ஆசிரியர் இங்கே கொண்டு வந்து இந்த கதாபாத்திரங்களை நிரப்புகிறார். எந்த நிலம் வறுமை என்று ஒரு நிலையில் இருந்ததோ அதே நிலமானது இங்கே நிறைவான வார்கோதுமை தானியங்களை அறுவடை செய்கின்ற அளவுக்கு நிறைவாக இருக்கின்றது. இந்த காட்சிகள் முதல் அதிகாரத்தில் கட்டமைக்கப்படுகின்ற அந்த தொடக்க நிகழ்ச்சியாக இருக்கலாம், அல்லது மோவாபி நாட்டில் அவர்கள் இருந்த அந்த வாழ்க்கை சூழல், திரும்பவும் அவர்கள் எடுக்கிற பயண திட்டத்தினுடைய முடிவு, திரும்பி வருகின்ற வழியில் அவர்களுடைய உரையாடல், இவர்களுக்கு இடையே இருக்கின்ற பாச பிணைப்பு, பயன்படுத்துகிற வார்த்தைகள், இவை அனைத்துமே நமக்கு ஒட்டுமொத்தமாக அவர்களுக்கு இருக்கிற ஒரு பாச பிணைப்பை நமக்கு காட்டுகிறது. அதே சமயத்தில் 2 கைம்பெண்களை இந்த அதிகாரத்தினுடைய முடிவில் நாம் பார்க்குறோம். இனி வந்து சேர்ந்துட்டாங்க, இனி அவங்க எப்படி வாழ போகிறாங்க பெத்லகேமில் அப்படின்றது ஒன்று. முதல்ல உணவு தேவை, பாதுகாப்பு தேவை, அதே போல் குடும்ப நீட்சி நமக்கு மிக முக்கியமான ஒன்று. குலம் செழிக்க வேண்டும். ஏன்னு சொன்னால் குழந்தை வாரிசு இல்லாமலேயே இவர்கள் இறந்து விட்டார்கள். எனவே அது ஒரு மிகப்பெரிய ஒரு இழுக்கு. எனவே அதெல்லாம் ஈடுகட்டப்பட வேண்டும் என்ற பலவிதமான கேள்விகள் இந்த அதிகாரத்தினுடைய முடிவில் நமக்கு எழுகிறது. இதெல்லாம் எப்படி நடக்கப் போகிறது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு இந்த அதிகாரம் நிறைவு பெறுகிறது. தந்தை அவர்களே, மிகவும் நன்றி. ஒரு சிறப்பான ஒரு தெளிவான விளக்கத்தை எங்களுக்கு வழங்கியிருக்கின்றீர். எனக்கு ஒரு தனிப்பட்ட கேள்வி. பெயர் காரணம் என்றீர்களே, உங்கள் பெயரின் காரணத்தையும் சொன்னால் என்னால் சிறப்பான ஒரு பெயராக இருக்கின்றது. ஓகே, எனவே இந்த கேள்வியை நான் கேட்க ஆசைப்படுகின்றேன். ரொம்ப நன்றி. என்னுடைய பெயருக்கு நீங்கள் விளக்கம் கேட்பது. என்னுடைய பெயர் மதலைமுத்து. பெயர் வைக்கும் போதெல்லாம் பெயருக்கு அர்த்தம் தெரிந்து தான் நம்முடைய பெற்றோர்கள் வைப்பார்களா என்பது நமக்கு தெரியல. என்னுடைய பெயர் என்னுடைய அப்பா அம்மா சொன்னது. திருமணம் நிறைவு பெற்ற பிற்பாடு அவர்கள் சேலம் மறை மாவட்டத்தில் ஒரு திருத்தலம் உண்டு, மரிய மதலைநாள் திருத்தலம். அங்கே நிறைய மக்கள் அங்கு ஜூலை மாதத்தில் திருவிழாவிற்காக அங்கே செல்வார்கள். செல்லும்போது நம்முடைய கலாச்சாரத்தில் எப்பொழுதுமே புதிதாக திருமணமானவர்கள் குழந்தை பாக்கியத்துக்காக வேண்டிக்குவாங்க இல்லைங்களா? அதுவும் ஆண் குழந்தை பிறக்கணும்னு சொல்லி வேண்டுவது தான் மரபாக இருக்கிறது. அப்படி வேண்டும்போது நான் பிறந்தேன். என்னுடைய பெற்றோரும் அப்படி சென்று மரிய மதலை நாளுக்கு வேண்டுதல் வைத்தார்கள் என்று சொல்லுவார்கள். அதுக்கு பிற்பாடு நான் பிறந்தேன். அதனுடைய ஒரு நன்றி அறிந்த ஒரு உள்ளத்தோடு இந்த மதலை முத்து என்ற ஒரு பெயரை எனக்கு வைத்திருக்கிறார்கள். என்னுடைய பேட்ரன் செயின்ட் வந்து மேரி மேக்தலேன். இதுதான் சமயம் சார்ந்த ஒரு விளக்கம். இலக்கியத்தில், தமிழ் இலக்கியத்தில் பார்த்தோம் என்று சொன்னால், மதலை என்று சொன்னால் தூண் என்ற ஒரு அர்த்தம் இருக்கிறது. வானம் தாங்கிய மதலை போல என்று சொல்லுவார்கள், அது ஒரு அர்த்தம் இருக்கிறது. மதலை என்று சொன்னால் குழந்தை என்ற ஒரு அர்த்தமும் இருக்கிறது. இது இலக்கியத்திலே நான் கற்றுக்கொண்ட அர்த்தம். ஆனால் நம்முடைய இறை நம்பிக்கை விசுவாசத்தின் அடிப்படையில் என்னுடைய பேட்ரன் செயின்ட்டு மேரி மேக்தலேன். எப்போதுமே எனக்கு அவர் மேல் மிகுந்த பக்தி உண்டு. ஏனென்றால் அவர் ஒரு பெரும்பாவி, ஆனால் கடவுள் அவரை அதிகமாக அன்பு செய்தவர். அதை போல் பாவியாகி என்னையும் அவருடைய பணிக்காக அழைத்திருக்கிறார் என்பது எப்போதுமே கடவுளுக்கு நான் நன்றி சொல்வேன். இதுதான் என்னுடைய பேரில் இருக்கிற விளக்கம். நீங்கள் சொன்னீங்களே, பெற்றோர்கள் பெயர் அறிந்து காரணம் அறிந்து பெயரிடுவார்களா என்று தெரியவில்லை என்று. என்னவோ ஏதோ, ஆனால் இப்பொழுது உங்கள் பெயர் பொறுத்து நன்றாக இருக்கின்றது. விவிலிய குழந்தை. தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ சாமி. இனிய இதயங்களே, இதுவரை நாம் எடுத்து வாசி நிகழ்ச்சியில் ரூத்து புத்தகத்திற்குண்டான முதல் அதிகாரத்திற்குண்டான விவிலிய விளக்கங்களுக்கு செவிமடுத்திருக்கின்றோம். இனி இந்த அதிகாரத்தின் இறை வசனங்களுக்கு செவிமடுப்போம். ரூத்து ஆகமம் அதிகாரம் 1. நீதி தலைவர்கள்
ஆட்சியாளராயிருந்த காலத்தில் நாட்டில் ஒரு கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. யூதாவிலுள்ள பெத்லெகேம் ஊரை சார்ந்த ஒருவர் பிழைப்பதற்கென்று தம் மனைவியையும் மைந்தர் இருவரையும் அழைத்து கொண்டு மோவாபு நாட்டிற்கு சென்றார். அவர் பெயர் எலிமலேக்கு. அவர் மனைவி பெயர் நகோமி. மைந்தர் இருவரின் பெயர்கள் மக்லோன், கிலியோன் என்பன. அவர்கள் யூதாவிலிருந்த பெத்லெகேமை சார்ந்த எப்ராத்து குடியினர். அவர்கள் மோவாபு நாட்டை அடைந்து அங்கு வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் அங்கே இருந்த காலத்தில் எலிமலேக்கு இறந்து போனார். எனவே நகோமி தம் இரு மைந்தரை தவிர வேறு துணையற்றவரானார். அவ்விருவரும் மோவாபு நாட்டு பெண்களை மணந்து கொண்டனர். ஒருவர் பெயர் ஓர்பா, மற்றவர் பெயர் ரூத்து. அவர்கள் பிழைக்க வந்து ஏறத்தாழ 10 ஆண்டுகள் ஆயின. பிறகு மக்லோனும் கிலியோனும் இறந்து போயினர். நகோமி தம் கணவரையும் இரு மைந்தரையும் இழந்து தன்னந்தனியராய் விடப்பட்டார். நகோமியின் சொந்த நாட்டில் ஆண்டவர் தம் மக்களை கருணையுடன் கண்ணோக்கி அவர்களுக்கு உணவு கிடைக்கும்படி செய்தார். இதை நகோமி மோவாபு நாட்டில் இருந்தபோதே கேள்விப்பட்டார். எனவே அவர் மோவாபு நாட்டை விட்டு போக ஏற்பாடு செய்தார். பிறகு அவரும் அவருடைய மருமக்கள் இருவரும் தாங்கள் இருந்த இடத்தை விட்டு யூதா நாட்டுக்கு பயணமானார்கள். ஆனால் வழியில் நகோமி அவர்களிடம், உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பிச் செல்லுங்கள். இறந்தவர்களுக்கும் எனக்கும் நீங்கள் பரிவு காட்டியது போல் ஆண்டவரும் உங்களுக்கு பரிவு காட்டுவாராக. நீங்கள் இருவரும் மீண்டும் மனம் செய்து கொண்டு நலமுடன் இல்வாழ்க்கை நடத்த ஆண்டவர் அருள் புரிவாராக என்று சொல்லி அவர்களை அணைத்து முத்தமிட்டார். அவர்களோ கதறி அழுது, இல்லை அம்மா, நாங்கள் உம்மோடு வந்து உம்முடைய இனத்தவரிடையே இருப்போம் என்றார்கள். அதற்கு நகோமி, மக்களே, நீங்கள் திரும்பிச் செல்லுங்கள். என்னோடு வருவதால் உங்களுக்கு என்ன பயன்? நீங்கள் மணந்து கொள்ள மீண்டும் மைந்தரை பெற்றுத்தர இனி என்னால் இயலுமா? மக்களே, திரும்பிச் செல்லுங்கள். எனக்கோ வயதாகிவிட்டது. கணவரோடு கூடி வாழும் பருவமும் கடந்துவிட்டது. அவ்வாறன்றி பிள்ளை பிறக்கும் என்னும் நம்பிக்கை எனக்கு உண்டு எனச் சொல்லி இன்றிரவே நான் கணவரோடு கூடி மைந்தரை பெற்றெடுத்தாலும் அவர்கள் பெரியவர்களாகும் வரையில் நீங்கள் வேறு யாரையும் மனம் செய்து கொள்ளாமல் அவர்களுக்காக காத்திருப்பீர்களா? மக்களே, வேண்டாம். ஆண்டவர் என்னை பெருந்துன்பத்தில் ஆழ்த்தியுள்ளார். என்னால் உங்களுக்கு நேர்ந்தவற்றிற்காக நான் மிகவும் வருந்துகிறேன் என்று சொன்னார். அதை கேட்டு அவர்கள் மீண்டும் கதறி அழுதார்கள். பிறகு ஓர்பா தம் மாமியாருக்கு முத்தம் கொடுத்துவிட்டு திரும்பிச் சென்றார். ஆனால் ரூத்தோ பிரிந்து போக மறுத்துவிட்டார். நகோமி அவரிடம், இதோ பார், உன் ஓரகத்தி தன் இனத்தவரையும் தன் தெய்வங்களையும் நோக்கி திரும்பி போய்விட்டாள். அவளைப் போல் நீயும் திரும்பி போ என்றார். அதற்கு ரூத்து, உம்மோடு வராமல் உம்மை விட்டு பிரிந்து போகும்படி என்னை நீர் வற்புறுத்த வேண்டாம். நீர் செல்லும் இடத்திற்கே நானும் வருவேன். உமது இல்லமே எனது இல்லம், உம்முடைய இனமே எனது இனம், உம்முடைய தெய்வமே எனக்கும் தெய்வம். நீர் எங்கே இறப்பீரோ அங்கேயே நானும் இறப்பேன். அங்கேதான் என் கல்லறையும் இருக்கும். சாவிலும் உம்மை விட்டு நான் பிரியேன். அப்படி பிரிந்தால் ஆண்டவர் என்னை தண்டிப்பாராக என்றார். ரூத்து தம்மோடு வர மன உறுதியுடன் இருப்பதை கண்டு நகோமி வேறொன்றும் கூறவில்லை. பின்னர் அவர்கள் தொடர்ந்து பயணம் செய்து பெத்லெகேம் ஊரை அடைந்தார்கள். அங்கு அவர்கள் வந்து சேர்ந்ததும் அந்த ஊர் முழுவதிலும் பெரும் பரபரப்பு உண்டாயிற்று. ஊர் பெண்கள், இவள் நகோமிதானே என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள். அவரோ, என்னை நகோமி என அழைக்காதீர்கள், மாறா என அழையுங்கள். நிறைவுடன் இங்கிருந்து சென்றேன். ஆனால் ஆண்டவர் என்னை
வெறுமையாய் திரும்பி வரச் செய்தார். ஆண்டவர் என்னை தண்டித்து விட்டார். எல்லாம் வல்லவர் என் மீது துயரத்தை சுமத்தியுள்ளார். இப்படி இருக்க என்னை நகோமி என அழைப்பது ஏன் என்றார். இவ்வாறு நகோமியும் அவர் தம் மருமகளான மோவாபிய பெண் ரூத்தும் அந்நாட்டை விட்டு திரும்பி வந்தனர். அவர்கள் பெத்லெகேம் ஊர் வந்து சேர்ந்தபோது வார்கோதுமை அறுவடை தொடங்கியிருந்தது. இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இந்த 2வது அதிகாரத்தில் முற்றிலுமான மிக முக்கியமான ஒரு முதன்மையான ஒரு கதாபாத்திரம். அது என்னன்னு சொன்னா, யாவே கடவுள் இந்த கைம்பெண்களின் கடவுள் என்று அழைக்கப்படுகின்றாரே, அவர் எப்படி இவர்களுக்கு உணவளிக்க இருக்கின்றார், எப்படி இவர்களுக்கு பாதுகாப்பளிக்க இருக்கின்றார்.